ரோஜாரியா பூஜா சீக்கிரம் வரச பொங்கல் வச்சிடலாம். சூரிய பகவான் உதிக்கும் போது வச்சிடணும் பொங்கலை, புரியுதுங்களா? எல்லாம் கூட மாட ஹெல்ப் பண்ணுங்க. சரிம்மா, நான் போயிட்டு உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரேன். நான் எதுவுமே சொல்ல, அதுக்குள்ள என்ன எடுத்துட்டு வரா? மாமா இந்த பானையில வைக்கலாமா? பாத்திரி பானையை உடைச்சிட்டு போற. மாமா இந்த பெயிண்ட் பண்ண பானையில வைக்கலாம் மம்மிமா, ப்ளீஸ்மா. மாமா அழகா இருக்குமா இந்த பானையில பொங்கல் வச்சா? நீ பானைய மேல கீழே போட்டுட்டு இருக்க ரோஜா, பானை உடைஞ்சிட போகுது. சரி இந்த பானையில வைக்கலாம் ப்ளீஸ் எனக்காகமா. இவ்வளவு அழகா அடிச்சிருக்கல பெயிண்ட் நானு. அது எப்படி ஆண்டி? நீங்க நான் அடிச்ச பொங்கல் பானையில தான் வைக்கணும். மம்மிமா எந்துதான் ஆண்டி, எந்துதான் நான் கொண்டு வரேன்பா. இந்த ரோஸ் கலர் பானையில தான் நீங்க பொங்கல் வைக்கணும் ஆண்டி. இந்த தடவை எனக்கு தெரியவே தெரியாது, இதுல தான் நீங்க வைக்கணும். பசங்களா, சாயம் பூசின பானையில முதல்ல பொங்கலே வைக்க கூடாது ஆண்டி, எனக்கு தெரியும். அதனால்தான் நான் இந்த பெயிண்ட் அடிக்காத பானை கொண்டு வந்தேன். கரெக்ட் நான்சி. ஏன் அதை வேற தலையில தூக்கிட்டு வர நான்சி? இல்ல ஆண்டி, தலையில வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தேன், அதான் ஆண்டி. ஏன் ஆண்டி பெயிண்ட் அடிச்ச பானையில வைக்க கூடாது? காரணம் சொல்லுங்களேன். அதெல்லாம் இன்னும் தெரியல பிள்ளைகளா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க மாமியாரு பானைக்கு நல்ல மஞ்சா பூசி குங்குமம் வச்சு மஞ்சள் கிழங்குலாம் கட்டி பானை எடுத்து அடுப்புல வைப்பாங்க. நான் அதை பார்த்துதான் கத்துக்கிட்டேன்பா. அதனால நானும் அதையே ஃபாலோ பண்றது. இந்த மாதிரி சாயம் பூசின பானையெல்லாம் நான் வைக்கிறது கிடையாது. நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அது ஒரு அர்த்தம் இருக்கும்ல நான்சிமா, அதனாலதான் நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஆயா செஞ்ச மாதிரி நம்ம செய்யலாம். நான் போய் கரும்பு வாங்கிட்டு வரேன். அடிப்பாவி, கரும்பு வாங்க கூட்டமா இருக்கும். ஆண்டி ரோஜா கரும்பு வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் பொங்க பானை வைக்கிற இடத்துல கோலம் போடுறா ஆண்டி. ஓகே பேசி செல்லக்குட்டி, போடுறா ஆண்டி. எனக்கு சுமாரா தான் போட தெரியும். எப்படி வேணா போடுறா, நீ எது போட்டாலும் அழகுதான். குழந்தைங்க கையால எது பண்ணாலும் அது அழகுதான். வேகமா வரைகிற, பரவாயில்ல. சுமாரா தான் போட தெரியும்ன்ற, நல்ல அழகா தான் வரைஞ்சிருக்க கரும்பையும் பானையையும். அம்மா எவ்வளவு கரும்பு! ஐயோ, பாத்துடி, கால போட்டு போற, கால் வீங்கிடும். ஐயோ, என்னால் தூக்க முடியலம்மா. அம்மா, எல்லா கரும்பும் செஞ்சிச்சு. அததான் ஒண்ணு வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு. அது எந்த காலத்துல வாங்கிட்டு வர்றது? 5 கரும்பு அப்படியே ஒரு கட்டா வாங்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சரி இப்ப நான் என்ன வேலை செய்யணுமா? இப்ப பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். எல்லாரும் ரோஜாரியா எல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. ஆண்டி, குட் மார்னிங் ஆண்டி. ஹாப்பி பொங்கல் ஆண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அம்மா, யாரும்மா இவங்க? தான் பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்க தாரா ஆண்டி. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்ன ஆண்டி ட்ரெஸ் படம் எப்படி கட்டிருக்கீங்க? பாப்பா, நான் ஃபாரின்ல இருந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த சாரி எல்லாம் கட்ட தெரியாது. எங்க மாமியார் சொன்னாங்க பொங்கலுக்கு இப்படிதான் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு. அதான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சுத்திக்கிட்டு வந்திருக்கேன். தாரா, நீ பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க சாரியில. மகாலட்சுமினா என்ன ஆண்டி? இந்த கேலண்டர் போட்டோலாம் இருக்குமே. ஆமாக்கா, அதுதான் மகாலட்சுமி. ஓ, தேங்க்யூ சோ மச் ஆண்டி. அக்கா, நீங்க போய் உட்காருங்க. நீங்க புடவை கட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஓகே ரோஜா, நான் போயிட்டு உட்காடுறேன். என்னால நடக்க கூட முடியல. இது பார்த்து கலந்து போறீங்க? இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இந்த ரியா புள்ள பாரு, அதுக்குள்ள வேகமா அரிசி பருப்பு பொங்கல்லாம் கொண்டு வந்துட்டா. ஆமாமா, சீக்கிரம் பொங்கல் வச்சு சாப்பிட்டு விளையாடலாமா. அத எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஓகே இந்த பானைக்கு போயிட்டு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வரேம்மா. அப்படியே மஞ்சள் கிழங்கு கட்டி எடுத்துட்டு வரேன். ஓகே ரியா, சீக்கிரம் போயிட்டு வா புள்ள. ஆமா, கண்மணி இன்னும் வரலையா? வருவாங்கம்மா. நான் சொல்லியிருக்கேன் நம்ம எல்லாரும் ஒன்னா பொங்கல் வைக்கலான்னு. ஹாய் ஆண்டி, வந்துட்டேனா? கண்மணி வந்துட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எதனா ஹெல்ப் வேணுமா? ஆமா, யார் இவங்க? ஹாய், நான் புதுசா பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன். என் பேர் தாரா. ஹாய் தாரா. இவங்களுக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்தாங்களாம். இப்பதான் நம்ம நாட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க. நான் தான் கூப்பிட்டேன் பொங்கல் வைக்கணும் வாகன, அதான் வந்திருக்காங்க. சரி, இப்ப நான் பொங்கல் பானைக்கு அடுப்பு பத்த வைக்க போறேன். எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. கடவுளே, பொங்கல் நல்லா பொங்கி வரணும். பொங்கி வர மாதிரி எல்லார் வாழ்க்கையிலும் இன்பமும் பொங்கி வரணும். ஆண்டி, ஏன் இந்த மாதிரி அடுப்பெல்லாம் பத்த வைக்கிறீங்க? நீங்க எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வச்சா சீக்கிரம் பொங்கல் ஆயிடும்ல. அது நம்ம தமிழர் பண்பாடு இல்லம்மா. இந்த மாதிரி பொங்கல் பானையை அடுப்புல பொங்க வச்சாதான் நம்ம தமிழர் பண்பாடு அது. இப்ப இந்த பால் பொங்கி வரணும். ஓஹோ,
அப்படியா ஆண்டி? ஆமாம் தாரா, நம்ம அடுப்புல தான் பொங்கல் வைக்கணும், அதுதான் நம்மளோட பாரம்பரியம். ஓஹோ, இந்த ஆண்டி என்னால இந்த புகையை தாங்க முடியல, எனக்கு ஒரே சஃபஸ்டிகேட்டா இருக்கு. ஐயோ என்னால தாங்க முடியல. ஐயோ சரிப்பா, சரி தாரா, நீ பசங்களாம் கொஞ்ச நேரம் வெளியே அப்படி இருங்க. நான் பொங்கல் பொங்கி வந்தவனே என்ன பண்ணணும் ஆண்டி? இல்ல, இந்த பானையில இந்த பொங்கல் பொங்கி வந்தவனே அரிசி போடணும். அரிசி வெந்த உடனே அரிசி கூட பருப்பு வெல்லம் போட்டு கலந்து அப்புறமா நெய்யில முந்திரிப்பை போட்டு தாளிச்சு வைக்கணும். ஐயோ இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கும், என்னால உட்கார முடியாது ஆண்டி. சரி நீங்க போங்க, நீங்க பசங்க கூட்டிட்டு போமா. நீ போய் நல்லா தோட்டத்தை வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டாரு. நான் வந்து நல்லா பத்தி அடுப்பு நல்லா எரியுது. பொங்கல் பொங்கி வரும்போது பால் பொங்கும் போது நான் பொங்கல் தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டு சக்கரை பொங்கல் கிண்டிட்டு உங்களை கூப்பிடுறேன். சூரிய பகவானுக்கு படையல் போடும்போது அது வரைக்கும் நீங்க வெளியே பேசிட்டு இருங்க. கண்மணி நீயும் கூட போ, தாரா கூட. தாரா ரொம்ப புதுசு நம்ம இடத்துக்கு, நம்ம பாரம்பரியத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. உங்களுக்கு எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வியூவர்ஸில் ஒருத்தவங்க ஷெரீன், அவங்க வந்து நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய். பொங்கல் எப்படி முடிஞ்சதுன்னு ஷெரீன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் குட்டீஸ் கேர்னா கீழே பர்த்டேனா கீழே கமெண்ட்ல போடுங்க, விஷ் பண்ணிடலாம். பாய். எங்களோட பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சுது. உங்கள் பொங்கல் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய். See you on next video.